நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நாடி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் இரக்கத்தின் தெய்வமாக இந்த நற்கருணை வழியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். திருத்தூதர் பணியிலே பவுலடியார் கூறிய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம் அனைவருக்குமே நற்கருணை நாதராக நம் முன்பாக இருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் முழுமையான அடையாளமாக இருப்பவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரையே நாம் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். திருப்பாடல் 148 வார்த்தைகள், ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று பாடி புகழ்கிறோம். திருப்பாடலின் வரிகள் கூறுவதைப் போல, விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், அவருடைய தூதர்களே அவரை போற்றுங்கள், படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளை எல்லோரும் போற்றி புகழும்படியான அவர் உன்னதமான மாட்சியில் உறைந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறது. அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையையும் திரும்பி பார்க்கிற பொழுது அவர் பேரிரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறார். அவருடைய மாட்சியால் இதோ நாம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் அவரை புகழ்ந்து பாடுவோம். உலகத்தில் உள்ள அரசர்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இளைஞர், கன்னியர், முதியோர், சிறியோர் எல்லோரும் ஆண்டவரை போற்ற அழைக்கப்படுகிறார்கள். நாம் ஒரு குடும்பத்திலே எல்லா நிலையிலும் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரை போற்றி புகழும்படியாக அவர் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாதபடி சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் தன் வெளிப்பாட்டையும் அன்பையும் உறுதி செய்கிறார். ஆகவே ஆண்டவரை நாம் உன்னதமான உயர்ந்த மலையில் இருக்கிற அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி துதிக்கிறோம். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது ஆற்றலால் எங்களை உயர்த்தி இருக்கிறீர். உமது அடியார் எங்களுடைய இதயங்களை எல்லாம் நிறைத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை பேணி பாதுகாத்து வருகிறது.
நீர் எந்நாளும் எங்களுக்கு துணையாளரை தந்து வழிநடத்துகிற உடைய இரக்கத்திற்காகவும், விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்திருக்கிற இந்த வேளையில் நாங்களும் உடைய நிறைவான மாட்சியில் நிறைந்திருக்கிறோம் என்று மகிழ்ந்து புகழ்ந்து நாங்கள் பாடி துதிக்கிறோம். உம்முடைய நாமம் எந்நாளும் எங்கள் வாழ்வில் மாட்சி அடையக்கூடிய ஆசீர்வாதமாய் விளங்க எங்களை வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே.